வணக்கம். நீங்க சமீபத்துல ஒரு கடைக்கோ இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போயிருந்தீங்கன்னா பில் போடும்போது இந்த கேள்வி நிச்சயம் வந்திருக்கும். சார் மேடம் உங்க ஃபோன் நம்பர் ப்ளீஸ். இது ரொம்ப சகஜமாயிடுச்சு இல்லையா? யோசிக்காமலே குடுத்துடுறோம் பல சமயம். டிஸ்கவுண்ட், பாயிண்ட்ஸ், எஸ்எம்எஸ் ரசீதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. அது கடைக்காரங்களுக்கு ஒரு ஈஸி வழி. கஸ்டமர்ஸ புரிஞ்சுக்க, அவங்க என்ன வாங்குறாங்கன்னு பார்க்க, அப்புறம் டார்கெட்டட் விளம்பரம் அனுப்ப. இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஈஸி வழி தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம ஃபோன் நம்பர்லாம் நம்ம பெர்மிஷன் இல்லாமலே பெரிய டேட்டாபேஸ்ல போகுது. சில சமயம் அதை விக்கிறாங்க. நமக்கு தேவையில்லாத ஸ்பாம் கால்ஸ், மெசேஜ்னு வருது. இது உங்களுக்கும் நடந்திருக்கும் நிச்சயம். கண்டிப்பா எனக்கும் நடந்திருக்கு. ஆனா இனிமேல் அந்த நிலைமை மாறப்போகுது. எப்படி? இனிமேல் கடைகள் உங்ககிட்ட அப்படி கட்டாயமா ஃபோன் நம்பர் கேட்க முடியாது. பாதுகாப்பு சட்டம், அதாவது DPDP சட்டம் 2023. இது 2025ல முழுசா நடைமுறைக்கு வரப்போகுது. பார்க்க சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா நம்ம பிரைவசி பாதுகாப்புல இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். முதல்ல சொல்லுங்க, இந்த DPDP சட்டம் இந்த ஃபோன் நம்பர் வாங்குறத பத்தி என்ன சொல்லுது? என்ன ரூல்ஸ்? பேசிக்கா சில ரொம்ப தெளிவான விதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமானது, உங்க ஃபோன் நம்பரை வாங்கணும்னா கடைக்காரங்க உங்ககிட்ட தெளிவான வெளிப்படையான ஒப்புதல் வாங்கணும். எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட். ஏதோ நீங்க மறுக்கல அதனால எடுத்துக்கலாம்னு இல்ல, நீங்க ஓகேன்னு சொன்னாதான் வாங்கணும். சும்மா பில்லுக்கு நம்பர் கொடுங்கன்னு கேட்டா பத்தாதா? பத்தாது. எதுக்காக உங்க நம்பர் வேணும்னு அவங்க தெளிவா குறிப்பா சொல்லணும். உதாரணமா, உங்களுக்கு டிஜிட்டல் ரசீது அனுப்ப இந்த நம்பர் வேணும், அல்லது எங்க லாயல்டி பாயிண்ட் சேர்க்கறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லணும். சும்மா பொதுவா சொல்லக்கூடாது. இதுக்கு பேரு நோக்க வரம்பு, அதாவது பர்பஸ் லிமிடேஷன். எந்த காரணத்துக்கு வாங்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, எவ்வளவு நாள் உங்க நம்பரை வச்சுக்கலாங்கிறது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த தேவை முடிஞ்சதும் இல்லனா மேக்ஸிமம் 3 வருஷம் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களே அழிச்சிடணும். இல்ல நீங்க உங்க ஒப்புதலை வாபஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆப்ட் அவுட் பண்றீங்க, உங்க நம்பரை டெலீட் பண்ண சொல்றீங்கன்னா உடனே செய்யணும். காலம் புறா வச்சுக்க முடியாது. அப்போ நான் ஒரு கடையில 3 வருஷமா போகலைன்னா அவங்க என் நம்பரை டெலீட் பண்ணிடணுமா? இது பெரிய கம்பெனிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். நடைமுறைப்படுத்துறதுல சவால்கள் இருக்கும். ஆனா சட்டம் அதான் சொல்லுது. டேட்டாவை பொறுப்பா கையாளணுங்கிற மெசேஜ் இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். நான் என் நம்பர் தர விரும்பலன்னு சொன்னா, சாரி சார் நம்பர் இல்லாம பில் போட முடியாதுன்னு சொல்லலாமா? இதுதான் நிறைய பேர் பயப்படுறது. சொல்லவே முடியாது. இதுதான் அந்த சட்டத்தோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். நீங்க ஃபோன் நம்பர் தர மறுத்தா அதுக்காக உங்களுக்கு சேவைய, அதாவது பொருளை விற்க மறுக்க முடியாது. அது சட்டப்படி தப்பு. அடா, அப்ப அவங்க என்ன பண்ணணும்? வேற வழி கொடுக்கணும். பிரிண்டட் பில் தரலாம், இல்ல நீங்க கேட்டா உங்க இமெயிலுக்கு ரசீது அனுப்பலாம், இல்ல அவங்க லாயல்டி பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா இருந்தா அதுக்கு வேற வழியை யோசிக்கணும். ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி, இல்ல அவங்க ஆப் மூலமா. அப்படி ஏதாவது. சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு பொருள் வாங்க உங்க நம்பரை கொடுக்கணுங்கிற கட்டாயம் இனி இல்ல. இது நிஜமாவே பெரிய நிம்மதி. ஏன்னா அந்த பில்லிங் கவுண்டர்ல சத்தமா நம்பர் சொல்றதே சில சமயம் ஒரு மாதிரி இருக்கும். சரி, இது கடைக்காரங்களை, குறிப்பா அவங்க லாயல்டி திட்டங்களை எப்படி பாதிக்கும்? ஏன்னா நிறைய லாயல்டி ப்ரோக்ராம்ஸ் இந்த ஃபோன் நம்பர்ல தானே ஓடுது. ஆமா, இது அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். இத்தனை வருஷமா மொபைல் நம்பர் தான் கஸ்டமரை அடையாளம் காண, அவங்க என்ன வாங்குறாங்கன்னு ட்ராக் பண்ண, டிஸ்கவுண்ட், பாயிண்ட்ஸ் கொடுக்க, இதுக்கெல்லாம் மெயின் டூலா இருந்துச்சு. இனிமே அந்த முறையை மாத்தி அமைக்கணும், இல்லனா புது வழி கண்டுபிடிக்கணும். ஒன்னு, பழைய மாதிரி பிளாஸ்டிக் லாயல்டி கார்டை திரும்ப வரலாம், இல்லனா இப்போ நிறைய கம்பெனி வச்சிருக்கிற மாதிரி அவங்களோட ஆப் மூலமா லாகின் பண்ணி பலன்களை வாங்கிக்கிற மாதிரி பண்ணலாம். இதுல உங்க நம்பர் நேரடியா தெரியாது, ஒரு யூசர் ஐடி மூலமா நடக்கும். அது இன்னும் கொஞ்சம் சேஃப். இன்னும் சில பெரிய கடைகள்ல அந்த பில்லிங் கவுண்டர்ல ஒரு சின்ன கீபேட் வச்சு நீங்களே உங்க நம்பரை விரும்பினா மட்டும் டைப் பண்ற மாதிரி செய்யலாம். அப்போ சத்தமா சொல்ல வேண்டாம். இதுவும் நல்ல ஐடியா தான். சரி, இதெல்லாம் புதுசா வாங்குற நம்பருக்கு. ஆனா இத்தனை வருஷமா அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போன் நம்பர்ஸ், அந்த டேட்டாபேஸ் என்ன ஆகும்? இந்த புது சட்டம் ஏற்கனவே கலெக்ட் பண்ணின டேட்டாவுக்கும் பொருந்தும். அந்த பழைய டேட்டாபேஸுக்கும் இந்த 3 வருஷ காலக்கெடு விதி பொருந்தும். நீங்க ஒரு கடையில கடைசி 3 வருஷமா எதுவுமே வாங்கலைன்னா உங்க தகவலை அவங்க டிலீட் பண்ணிடணும். அது மட்டும் இல்ல, நீங்க எப்ப வேணும்னாலும் உங்க டேட்டாவை டிலீட் பண்ண சொல்லலாம். ஆப்ட் அவுட் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. அப்படி கேட்டா உடனே அவங்க நீக்கணும். இனிமே கஸ்டமர் டேட்டாவை எப்படி வாங்குறாங்க, எப்படி யூஸ் பண்றாங்கங்கிறதுல ரொம்ப கவனமா வெளிப்படையா இருக்கணும். இது அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒரு விதத்துல இது கஸ்டமர் நம்பிக்கையை மையமா வச்சு செயல்பட அவங்கள தூண்டும். சரி, இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சும்மா கடையில நம்பர் கேட்கறது நிறுத்துறது தானே. இதோட பெரிய இம்பாக்ட் என்ன? ஏன் நம்ம இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது சும்மா ஷாப்பிங் பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. இந்தியால நம்ம மொபைல் நம்பருங்கிறது வெறும் போன் பேசுற கருவி இல்ல, அது நம்ம டிஜிட்டல் ஐடென்டிட்டியோட மையமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க,
நம்ம ஆதார், பேங்க் அக்கவுண்ட், யூபிஐ ஆப்ஸ், சிம் கார்ட்ஸ், சோஷியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாமே இந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கு. ஆமா, பேங்க் ஓடிபி கூட அதுக்கு தானே வருது. அதேதான். அப்படி இருக்கும்போது உங்க மொபைல் நம்பர் கண்ட்ரோல் இல்லாம போறதுங்கிறது வெறும் ஸ்பாம் கால்ஸோ மெசேஜோ மட்டும் இல்ல. அது உங்களை நிதி மோசடி, ஐடென்டிட்டி தெஃப்ட், அடையாள திருட்டு மாதிரி பெரிய ஆபத்துகளுக்கு கொண்டு போகும். கடைகள் ரொம்ப கேஷுவலா நம்ம நம்பரை வாங்கி அதை எப்படி பாதுகாக்கறாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லாம வச்சிருக்கிறது நம்ம டிஜிட்டல் பாதுகாப்புல ஒரு வீக் லிங்கா இருந்துச்சு. அப்போ இந்த டிபி சட்டம் கடைகள் இப்படி பொறுப்பில்லாம நம்பர் வாங்குறத கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்ம டிஜிட்டல் பாதுகாப்புல இருந்த ஒரு பெரிய ஓட்டையை அடைக்குதுன்னு சொல்லலாமா? இது நம்ம டிஜிட்டல் சிஸ்டம்ல இருந்த ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய வல்னரபிள் ஓட்டைகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ண சரி பண்ணுது. இனிமேல் யார் உங்க டேட்டாவை வாங்கினாலும் ஏன் வாங்குறாங்க, எப்படி பாதுகாக்கறாங்க, எப்போ அழிப்பாங்கங்கிறதுல ஒரு பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தோட தாக்கம் கடைகளை தாண்டி வேற எங்கெல்லாம் இருக்கும்? வேற யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும்? ரீட்டைல் கடைகள் மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற ஹவுசிங் சொசைட்டி இல்லனா அபார்ட்மெண்ட்ஸ். அங்க வர்ற விசிட்டர்ஸ் பேர், போன் நம்பர்லாம் ஒரு நோட்ல எழுதுவாங்க இல்லையா? இனி அவங்களும் இந்த சட்டத்துக்கு கீழே வருவாங்க. அப்படியா? அப்போ அந்த செக்யூரிட்டி இனிமே நம்பர் வாங்கும்போது காரணம் சொல்லணுமா? அவங்க ஏன் அந்த தகவலை வாங்குறாங்க? உதாரணமா பாதுகாப்புக்கு எவ்வளோ நாள் வச்சிருப்பாங்க, ஒரு நாளா, ஒரு வாரமா, அந்த தேவை முடிஞ்சதும் அதை எப்படி பாதுகாப்பா அழிப்பாங்கன்னு தெளிவுபடுத்தணும். இனிமே அந்த கிறுக்கி வச்ச ஒரு நாளும் கிழிக்காத யார் வேணா பார்க்கக்கூடிய விசிட்டர் லாக் புக்ஸ் இருக்கக்கூடாது. இதே ரோல் தான் ஆபீஸ், ஸ்கூல், ஏன் நீங்க மெம்பரா இருக்கிற சின்ன ஜிம் இல்ல கிளப் இதுக்கெல்லாம் கூட பொருந்தும். அவங்களும் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேர், நம்பர் மாதிரி வாங்கினா இதே ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஆனா இது நடைமுறையில குறிப்பா இந்த மாதிரி சின்ன அமைப்புகளுக்கு எவ்வளவு சவாலா இருக்கும்? அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க? கண்டிப்பா அது ஒரு சவால் தான். பெரிய கம்பெனி கிட்ட டெக்னாலஜி, ரிசோர்ஸ் இருக்கும். ஆனா ஒரு ஹவுசிங் சொசைட்டியோ சின்ன ஜிம்மோ எப்படி இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை சிம்பிளான டிஜிட்டல் தீர்வுகள் வரலாம், இல்லனா டேட்டா கலெக்ஷனே குறைச்சுக்க வேண்டியிருக்கும். ஆனா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. போக போக இதுக்கு பிராக்டிகல் கைட்லைன்ஸும் வரலாம். உலக அளவுல இது மாதிரி சட்டங்கள் இருக்கா? மத்த நாடுகள்லாம் இதை எப்படி பாக்குறாங்க? பர்சனல் டேட்டா பாதுகாப்புங்கிறது ஒரு குளோபல் டாபிக். இப்போ ஐரோப்பால ஜிடிபிஆர், ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் ஒரு சட்டம் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கூட. அதே மாதிரி அமெரிக்கால கலிபோர்னியா ஸ்டேட்ல சிசிபிஏன்னு இருக்கு, கலிபோர்னியா கன்சியூமர் பிரைவசி ஆக்ட். நிறைய நாடுகள் இது மாதிரி சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, இல்ல கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அப்போ இந்த டிபி சட்டம் மூலமா இந்தியாவும் ஒரு வகையில இந்த குளோபல் டேட்டா பிரைவசி ட்ரெண்டோட சேர்ந்து போகுதுன்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. பர்சனல் டேட்டாங்கிறது இனிமே பிசினஸ் சும்மா எடுத்து யூஸ் பண்ற ஒரு இலவச பொருள் இல்ல, அது தனிநபருக்கு சொந்தமானதுன்னு இது அழுத்தமா சொல்லுது. அது மட்டும் இல்லாம குளோபல் ட்ரேட், டிஜிட்டல் எக்கானமில பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டேட்டா பாதுகாப்பு சட்டம் அவசியம்னு இந்தியா உணர்ந்திருக்குன்னு இது காட்டுது. இந்த சட்டத்தோட ஒட்டுமொத்த நோக்கம் என்ன? பெரிய பிக்சர் என்னவா இருக்கும்? அடிப்படையில இதோட நோக்கம் டிஜிட்டல் எக்கானமில நம்பிக்கை உருவாக்குறது தான். மக்கள் தங்களோட பர்சனல் டேட்டா சேஃபா இருக்கு, அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஃபீல் பண்ணாதான் டிஜிட்டல் சேவைகளை முழுசா நம்பி யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா ரொம்ப காலமா நாம ஆன்லைன்ல இருக்கணும்னா நம்ம பிரைவசியை கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. வசதிக்காக நம்ம டேட்டாவை கொடுத்தோம். ஆனா இந்த புது விதிகள் அந்த எண்ணத்தை தலைகீழ மாத்த முயற்சி பண்ணுது. எப்படி? வசதி முக்கியம்தான், ஆனா அது உங்க ஒப்புதலை மீறியோ உங்க பிரைவசிக்கு ஆபத்தாவோ இருக்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது. உங்க டேட்டா மேல உண்மையான கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிறதா இதோட மைய கருத்து. இது வெறும் சட்ட மாற்றம் இல்ல, ஒரு மைண்ட் செட் சேஞ்சும் கேக்குது, தனிநபர்கள் கிட்டயும் சரி, கம்பெனிகள் கிட்டயும் சரி. அருமை.